ஹாய் ஹலோ வெல்கம் டு டக் அவுட் அகேன் எட் another எபிசோட். இது வந்து டிஎன்பிஎல் உடைய ஒரு ஸ்பெஷல் எபிசோட். வெல்கம் லக்ஷ் ப்ரோ. ஏன்னா டிஎன்பிஎல் இந்த தடவை வந்து திருப்பூர் ஜெயிச்சிருக்காங்க. சாய் கிஷோர் விசஸ் அஸ்வின். இது என்ன சொல்றது, திண்டுக்கல் டிராகன்ஸ் திருப்பூர். செம மேட்ச். ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போல ஒன் சைடடா தான் இருந்துச்சு பார்த்தோம். பட் ஆனா கிரேட் கேப்டன்சி ஃப்ரம் சாய் கிஷோர் இல்லைங்களா லக்ஷ்? எப்படி போச்சு மேட்ச்? 100% 100% ஃபைனல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போலங்க. கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி அன்ஈவன் ஃபைனல் தான் ஆக்சுவலி. ஏன்னா அஸ்வினோட டீம் திண்டுக்கல் டிராகன் லாஸ்ட் இயர் சாம்பியன், அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன். தேவர் பண்டில்ட் அவுட் ஃபார் 100 ரன்ஸ் சேசிங் 220. ஸோ நாட் ஈவன் ஹாஃப் த ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் மொக்கையான ஒரு ஃபைனல் தான் சொல்லுவேன். பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெரி 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 குட் டிஎன்பிஎல். சூப்பர் டிஎன்பிஎல் இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய் கிஷோரோட கேப்டன்சி எப்படி இருந்தது? Sai Kishore as such as a bowler பார்த்தீங்கன்னா he has done extraordinarily well. அவரோட நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி சாய் கிஷோர். ஐ திங்க் he has 12 விக்கெட் எடுத்திருக்காரு 5.44 எக்கானமிலனா, which means he is exactly a replica of நம்ம ஜட்டு. பட் அகெயின் அவரோட பேட்டிங்கில் he did not score, he did play up the order. அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக நம்ம அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா சம வசூல். ஆக்சுவலி லாஸ்ட் குவைட் அ பிட் ஆஃப் ஃபேன்ஸ் டியூ டு சம் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். ஆனால் வந்து ஹி ஸ்கோர்ட் லாட் ஆஃப் 300 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் தென் ஹி காட் 13 விக்கெட்ஸ், 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹி ஷோட் சம் ப்ராமிஸ் டெஃபினெட்லி. பட் சாய் கிஷோரோட ஆமா நட்டு வின்னிங் டீம் இல்லை. ஸோ நட்டு இஸ் ஒன் ஆஃப் த டாப் bowler. 10 விக்கெட் எடுத்திருக்காரு அவர் ஆக்சுவலி. ஸோ விச் இஸ் வெரி நைஸ். அந்த ஆவரேஜ் இது பார்த்தீங்கன்னா bowling ஆவரேஜ் வந்து 9, எக்கானமியோட ஆவரேஜ் பார்க்கணும் less than 20. ஸோ விச் இஸ் bowling ஆவரேஜ் எனிதிங் இஸ் less than 25, வந்து 23 அந்த மாதிரி இருந்தாலே சூப்பர். இஸ் less than 20. ஸோ இஸ் ஸ்டில் தேர், இஸ் நாட் கான். ப்ரோ அப்புறம் கம் பேக் டு சம் ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த ஐபிஎல் உடைய ஆக்ஷன் வரப்போகுது, மினி ஆக்ஷன். அதுக்கு வந்து டிஎன்பிஎல்ல இருந்து யார் யாரெல்லாம் ஃபேவரட்ஸா இருப்பாங்க, யார் யாரெல்லாம் பீப்புள் லுக் அவுட் ஃபார், யார் யாரெல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு? பெரிய லிஸ்ட்டுங்க ஆக்சுவலி. வந்து செம சப்ளை. சி த திங் இஸ் as long as the கேம்ஸ் ஆர் கவர்டு இன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் வருது ஓகேங்களா. ஸோ quite a lot of people are being known to other premier leagues across the states, across the teams are looking at. For that matter, I've seen some people in England who talk about TNPL, right? இங்கே கிரிக்கெட் ஆடுறவங்க they see TNPL, they ட்ராக் their ரெக்கார்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா துஷார் ரஹேஜா ஸ்டாண்ட்ஸ் அவுட். அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனல். ஓகேவா? ஸோ ஹி ஸ்கோர்ட் ஆல்மோஸ்ட் 488 ரன்ஸ். ஆவரேஜ் வந்து 61 ஆவரேஜ் T20ல. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து 185.55. டைரக்டாக ஹி இஸ் வாக்கிங் இன் டு ஒன் ஆஃப் த ஐபிஎல் டீம்ஸ் ஃபார் ஷோர் 100%. அதுக்கு அடுத்து வந்து ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பிளேயர் ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கெட் இன் டு சம் ஆஃப் த ஐபிஎல் டீம்ஸ்னா பாபா அபர்ஜித். ஹீ ஸ்கோர்ட் அரவுண்ட் 412 ரன்ஸ். ஆக்சுவலி அவர் தான் கொஞ்சம் டாப்ல இருந்தார். தென் துஷார் ரஹேஜா டுக் ஹிம் ஓவர். அவர் வந்து இன்னும் அதிகம் 68.6 ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. ஸோ 150. ஆனால் என்னன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 158. மேபி அதனால தான் அவர் வந்து இஸ் நாட் மேக்கிங் இன் டு கட் டு எனி ஆஃப் த டீம்ஸ் அந்த. பட் 158 ஆவரேஜ் இஸ் அ வெரி குட் ஆவரேஜ். அவருக்கும் வந்து இந்த வருஷம் சம் டீம் ஷுட் கோ. போலனா இட்ஸ் நாட் அ ஜஸ்டிஸ் டு இஸ் பேட்டிங். ஹி ஹஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட் இன் விஜய் ஹசாரேலேருந்து எல்லாத்துலேயுமே ஹி ஹஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். ரஞ்சி ட்ராஃபி எல்லாமே. ஹி இஸ் எ சீனியர் மோஸ்ட் தமிழ்நாடு பிளேயர். அது பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு விமல் குமார்னு ஒருத்தர் கலக்கினார். 5 6 ஒரு 4 அடிச்சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸில். ஸோ அந்த மாதிரி பிளிஸ்டரிங்காக ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல் த செலக்டர்ஸ் வுட் லுக் அப் ஆன். பட் ஹி டி நாட் ஸ்கோர் டூ மச் ரன்ஸ். ஹி ஜஸ்ட் ஸ்கோர்ட் 240 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தெர் ஆர் நம்மளோட நோன் கல்பிரிட் ஷாருக் கான். அவர் கப்லாம் அடிச்சிருக்காரு லைக்காக்கு. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஹி பிளேஸ் பிட் மிடில் தான் ஆடுறாரு. ஒரு 218 ரன்ஸ் தான். அவர் அந்தளவுக்கு நல்லா பண்ணலை ஆக்சுவலி. அப்புறம் அகெயின் நோல் கல்பிரிட் விஜய் சங்கர். ஹி ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். He has scored 251 runs.
ஸோ விஜய்க்கு விச் மீன்ஸ் விஜய் இவங்கெல்லாம் சங்கர் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் ஐபிஎல் ரேட் நல்லா ஆடுறவங்க இருந்துச்சு இல்லையா? ஐ இந்த மீன் தடவை. விஜய் சங்கர், ஷாருக் கான். It was good, 153. He's consistent, Vijay Shankar. Always, see, Vijay Shankar, I'll always rate him high. ம். Never rate him low because he has a very good skill. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் அவரால் இந்தியன் வெரி டீமில் கண்டினியூ அன்லக்கி பண்ண ப்ரோ. முடியல. அந்த பட் பாகிஸ்தான் பிரச்சனைனா வேர்ல்ட் ஒரு கப் கேரியரில் நம்மளே அந்த பார்த்தோம். மேட்ச் விக்கெட் வேற எடுத்துட்டு வேர்ல்ட் கப் இன்ஜுரி ஆகி எக்ஸாக்ட்லி. நம்மளோட ஃபேன்ஸ் அண்ட் மீடியா கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்திருக்கலாம் அவனோட விஷயத்தில். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் டன். ஸோ ஹீ இஸ் கன்சிஸ்டன்ட். அதில் முக்கியமான ஒரு விஷயம், தெர் இஸ் அ க்ளோன் ஆஃப் ஷாருக் கான் கால்ட் ஜாஃபர் ஜமால். ஓகே, அவர் he looks in the clone of Shah Rukh Khan who can come down 6ல 7ல வந்துட்டு ஒரு 4 6 அடிக்கக்கூடிய ஆளு. he scored around 150 strike rateல அடிச்சு ரன் நிறைய அடிக்கல because obviously he's coming down the order. I feel the IPL teams will look for him. So பேட்டிங்கில் இப்படி தான் ஒரு இத்தனை பிளேயர்ஸ் வராங்க. துஷார் ரேஜா, அப்பரஜித், விமல், ஷாருக் கான், ஜாஃபர் ஜமால், விமல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேட்டிங்கில். நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் எடுத்திருக்கேன். மிஸ்ஸிங் a lot of people. So yeah, bowlers தான் ஆக்சுவலி. எனக்கு bowlers கொஞ்சம் இதுவா ஒரு சர்ப்ரைஸா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா சோனு யாதவ் அப்படின்றவர் he is always there. ஆர்சிபி ஸ்குவாட்ல கூட இருந்தாரு. ஐ திங்க் சஞ்சய் யாதவ், சோனு யாதவ் பிரதர்ஸ் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே தமிழ்நாடு சர்க்கியூட்ல தான் இருக்காங்க. இங்க லயன்ஸ் நடந்தப்போ கூட ஐ திங்க் சோனு யாதவ் கேம் இங்க நாட்டிங்ஹாம்க்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க எல்லாம் தமிழ்நாடு கோல்ஸ்னு ஒரு டீம். ஸோ ஹீ இஸ் அ லீடிங் விக்கெட் டேக்கர். சோனு யாதவ் இஸ் அ லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த லீக். 16 wickets in 12.8 ஆவரேஜ். எக்ஸ்ட்ரீம்லி குட். இந்த கட்டுக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கல ஐபிஎல்ல ஒரு சாலிடா ஒரு 11ஸ்ல உள்ள போல அப்படின்னா அகைன் இட் வில் பி a tough call on him. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 9.62, வேற லெவல் ஆக்சுவலி. ரொம்ப அவர் போட்ட முதலெல்லாம் 9 பால் விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. அண்ட் தென் கம்மிங் டு யுவர் நேம் எசகி முத்து. ஓகே, டைரக்டா இஸ் வாக்கிங் இன் டு டீம். ஆமா, எந்த ஊர் ஆளுன்னு எனக்கு தெரியல. பட் he is directly walking into one of the IPL teams, no doubt about it. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் நம்மளோட சல்ட்ரி கண்டிஷன் தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஆடும்போது they sweated a lot. சாய் கிஷோரை பற்றி பேசிட்டோம். ஸோ அஸ்வினை பற்றியும் சொல்லிட்டோம். 12 விக்கெட் சாய் கிஷோர், அஸ்வின் 13 விக்கெட்டு. முக்கியமான ஆளை போன வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ணாருன்னு. ஸோ he had a good games. He had good games, but overall பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் தான். லீடிங் விக்கெட் டேக்கர் 16, he is 11, which I will say he is still consistent, right? 26 இது ஆவரேஜ். பட் எக்கானமி மட்டும் 7.38. see வருண் சக்கரவர்த்தியை கோயிங் ஃபார்வர்ட் பீப்புள் will start scoring runs. அப்படிதான் எனக்கு தோணுது ஐபிஎல்ல. பட் he will get wickets. அவனை ப்ளே அவுட் பண்ணாங்கன்னா நட்ராஜன் 10 விக்கெட் கெட் விக்கெட்ஸ். அடிக்க போனா விக்கெட் வரும். வெரி சிம்பிள், கரெக்டா சொன்னீங்க. நட்ராஜன் has been very consistent. 10 விக்கெட், 19.6 ஆவரேஜ்ல he's been good. ஃபுல்லா ஆடினாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரேட் சப்போர்ட் ஃபார் சாய் கிஷோர். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே தெரியும். நட்ராஜன் இஸ் அ வெரி கூல் பர்சன். he doesn't show any aggression. விக்கெட் எடுத்தா கூட கையை தூக்கிட்டு போற ஆளு, ஆல்மோஸ்ட் லைக் அஜிங்கியா ரஹானே. ஸோ yeah, he did the perfectly well in this. அதுக்கப்புறம் முக்கியம் இன்னொரு நேம் வரும் உங்களுக்கு, அதிசயராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ he has got 12 wickets. ஸோ அவர் he will be coming around in the circuit soon. he has done really well. சிலம்பரசன் ஒருத்தர், அவர் 8 விக்கெட் தான் எடுத்தாரு. பட் ஆமா, ஸோ he has done really well. ஏன் ரீசன், அவர் 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் எக்கானமி has been 5.66, just less than 6 in a T20 is extremely good. He will be Silambarsan is a person to watch. Gurpanjeet Singh, நம்ம CSK bowler. He has, I mean, I just need to call out because he's part of CSK. அவரோட பேட்டிங் ஸ்கில் தாறுமாறா இருக்கு. ஒரு மேட்ச்ல 2 6 விட்டாரு பயங்கரமா. he has scored good runs. ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்ட்ரைக் ரேட்ல அவரு தான் டாப்ல இருக்காரு. ஸோ ஆஃப் கோர்ஸ் நீங்க ஒரு 2 மேட்ச் அடிச்சது வச்சு நீங்க சொல்ல முடியாது. லோவர் ஆர்டர் bowling அடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி தானே இருக்கு. they have to perform in the batting. so அந்த செகண்ட் ஸ்கில் கண்டிப்பா தேவை. பண்ணுவோமா, எக்ஸாக்ட்லி. ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான்.
வெறும் எக்ஸாக்ட்லி. நம்ம இங்கிலாண்டில் ஆன மாதிரி ஆண்டி கேடிக், நான் 7 அடி இருப்பேன், நான் bowling மட்டும் போடுவேன், எனக்கு பேட்டே பிடிக்க தெரியாது. இல்லை ஆம்ப்ரூஸ் நல்லா ஆடுவார். வெங்கடேஷ் வால்ஷ் மாதிரி பிரசாத் ஆளுங்கெல்லாம் கிரிக்கெட்டுக்கு நான் தேவையே மறக்கவே இல்லைன்ற மாதிரி முடியாது. இருக்கு. ஆமாம். யா 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 எக்ஸாக்ட்லி. பட் ஓவரால் TNPL. செம பிளாக் பஸ்டர் ஐபிஎல்லுங்க. இப்போ ஐ திங்க் அஸ்வின் மே நாட் பிளே நெக்ஸ்ட் இயர்ன்றது என்னோட கெஸ்ஸு. பட் வெரி வெரி இப்போ 2 பேர் உள்ள இருக்காங்க இந்தியன் டீமில், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன். ஸோ ஐ விஷ் மோர் பீப்புள் புஷ் இன்டு ஐபிஎல், தமிழ்நாடு T20, இல்ல, ODI அண்ட் டெஸ்ட் நல்ல மேட்ச்னு லீக் தான் நினைக்கிறேன். actually. இது நானே நல்லா நான் எல்லா மேட்சும் ஹைலைட்ஸ் யா பார்த்தேன். ஆனா ரொம்ப முக்கியமான மேட்ச்லாம் வந்து இப்ப ஃபைனல்ஸ் கூட பார்த்தேன், ஒரு ஹாஃப் த கேம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா போல, எனக்கு வந்து இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு ஓகே ஓகே தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் அதை வாட்ச் பண்ணாம ஒரு ஃபைனல்ஸ் ட்ராஃபி குடிக்கிறப்போ பார்த்தேன். அதனால நல்லா தான் இருந்துச்சு. வண்டர்ஃபுல். ஓகே ஓகே ஓகே. யா குவாலிட்டி இருக்குங்க டிஎன்பிஎல்ல கம்பேர்ட் டு எல்லாம் நம்ம நொய்டா லீக் நடக்குது, டெல்லி லீக் நடக்குது, மும்பையில் நடக்குது, கர்நாடகா பிரீமியர் லீக் ஒன் ஆஃப் த பிரைசியஸ்ட் லீக் நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு அப்புறம், எல்லாம் நடக்குது. இங்கே குவாலிட்டி நல்லா இருக்கு. ரீசன் என்னன்னா, முதல்ல கவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி கவரேஜ், இது அப்படியே இருக்கு. ஸ்கோர் 4 ப்ராப்பராக இருக்கு, ரிவ்யூலாம் இருக்கு, 4 எல்லாமே நல்லா மெயின் இருக்கு. சிட்டிஸ் விளையாடுறாங்க, கோயம்புத்தூர், சேலம், ஆமா த்ரூ அவுட் தமிழ்நாடு கரெக்ட். விளையாடுறாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல நடக்கவே நினைக்கிறேன். அது அது ஒரு பெரிய, ஆமா, அது They ஒரு just play பெரிய in one ground. ஆமா. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஐ திங்க் புனேலேயே முடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே, எல்லா கேமுமே. அது மாதிரிலாம் இல்லை, இவங்க வந்து வேற லெவல் கொண்டு போறாங்க டிஎன்பிஎல். ஸோ அதனாலேயே ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலி இந்த வாட்டி. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். இதில் இந்த நேம்ஸ்லேருந்து யாராவது ஒரு 2-3 பேர் கண்டிப்பா ஐ திங்க் போறாரு கண்டிப்பாக உள்ளே அப்படின்னு போயிடுவாங்க எனக்கு தோணுது. ஐபிஎல்ல. டீம்ஸ் ஆர் வெயிட்டிங். ஐ மீன் ஆமாம், 100% போறாரு. எனக்கு வந்து 200% போவார். ஜாஃபர் ஜமால் இஃப் ஹி மேக்ஸ் கட், துஷார் ராஜா லீடிங் ரன் ஸ்கோரர், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பார்த்தா போயிடுவான்னு தோணுது. பட் ஜாஃபர் ஜமால் will go into நைஸ், one of the teams. தேங்க்ஸ் ஃபார். அதாவது இது வந்து ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு வியூவர்ஸ்க்காக தான். ஹோப் யூ கைஸ் லைக் இட். இந்த ஒரு சின்ன டிஎன்பிஎல் பத்தி ஒரு எப்படி போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷம், எப்படி எந்த மாதிரிலாம் ஒரு நமக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு, ஹூ ஆர் த குட் பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களை பத்தி ஒரு வீடியோ. ஹோப் யூ லைக் இட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். தேங்க்யூ. 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 Thank you. Thanks everyone.